அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நண்பர் சண்முகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகள். சண்முகானந்தம் என்னுடைய நீண்டகால நண்பர். அதையும் தாண்டி யமுனா ராஜேந்திரனும் எனக்கு 80களிலிருந்தே தெரியும். நான் மிக இள வயதாக இருக்கும்போதே அவரை நான் தொடர்பு கொண்டிருக்கேன். அவரோடு எனக்கு கடித போக்குவரத்து இருந்திருக்குது. எங்களுடைய காஞ்சனை திரைப்பட இயக்கத்தினுடைய பணிகளை பற்றி அவர் நிறையா பேசிக்கொண்டிருக்கிறார். அவரோடு தொடர்ந்து நான் நிறைய வேலைகள் செய்திருக்கிறேன். நிறைய மொழிபெயர்ப்புகள், படப்பட்டி, பல இதழ்களுக்கு அவருடைய கட்டுரைகள் ஆர்கனைஸ் பண்ணுறது, இது மாதிரி நிறையா வேலைகள் செய்திருக்கிறேன். அவரோடு எப்பொழுதுமே ஆழ்ந்த விவாதங்களும் விமர்சனங்களும் தொடர்ந்து அவரோடு இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு என்ன முக்கியமான விஷயம் என்னவென்றால், யமுனா ராஜேந்திரன் அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழா, பல விஷயங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, காலத்துக்கு தக்கவாறு தன்னை வடிவமைத்து கொண்டு தன்னுடைய அரசியல் செழுமைகளை வளப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு இரண்டே வழிகள் தான் இருக்குது. ஒன்று, நீங்கள் களத்தில் நிற்கணும், களத்தில் செயல்படணும், களத்தில் கடுமையாக நேரடியாக களத்தில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்துலையும். அல்லது நீங்கள் ஒழுங்காக எல்லா விஷயங்களையும் கற்றுணர்ந்து அதில் வேலை செய்வர்களோடு பேசி உங்களை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். மிக நிச்சயமாக இதனுடைய இரண்டாவது தளத்தில் தான் யமுனா ராஜேந்திரன் வருவார். அவர் நேரடியாக எந்த களத்திலும் வேலை செய்வதில்லை. ஆனால் அவர் தொடர்ந்து வாசிக்கக்கூடியவர். இங்கு களத்தில் வேலை செய்வர்களோடு அவர் பங்கு பெறுகிறார். இங்கு களத்தில் வேலை செய்வர்களோடு அவர் பேசுகிறார். இப்படி பல விஷயங்களை தன்னோடு ஈடுபடுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே வளப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த சமூகத்திலே ஒரு நாள் கூட நீங்கள் படிக்காமலோ அல்லது கள ஆய்வு செய்யாமலோ நீங்கள் தேங்கி போனால் உங்களுடைய எல்லா சிந்தனைகளுமே கேள்விக்குள்ளாக்கப்படும். நம்முடைய சிந்தனைகளும் பின்தங்கி போய்விடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் யமுனா ராஜேந்திரன் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளிலும், ஒவ்வொரு சமூக செயல்பாடுகளிலும் என்ன பொசிஷன் எடுக்கிறார் அப்படிங்கிறது அதை அவர் எழுதுகிறார் அல்லது மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறார். இது நாம் எல்லோரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்தந்த பொசிஷனை நாம் கரெக்டாக எடுக்கும். ஸோ இதுதான் மிக முக்கியமான செயல்பாடு. இது நீங்கள் 24 மணி நேரமும் சமூக கண்ணோட்டத்தோடு, மார்க்ஸ் சொல்வது போல சமூக கூட்டு செயல்பாட்டின் மூலமாகத்தான் இந்த சிந்தனைகளை பெற முடியும். தொடர்ச்சியாக நாம் சிந்திப்பதன் மூலமாக நம்முடைய அரசியல் ரீதியாக பொசிஷன் ஏனென்றால் ஒரு இசத்தையோ அல்லது ஒரு தத்துவத்தையோ அல்லது ஒரு பிரகடனத்தையோ பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தால் உங்களை வளப்படுத்தி கொள்வது கஷ்டம். இந்த இடத்தில் தன்னை உருமாற்றி கொண்டே வர வேண்டும். எனக்கு தெரிந்து இந்த உருமாற்றத்தை தொடர்ச்சியாக செறிவாக செய்பவர் யமுனா ராஜேந்திரன். ஏனென்றால் ஒரு இயக்கத்தை கட்டி பிடித்து கொண்டு அந்த சிந்தனைகளை நீங்கள் தழுவி விட்டால் அப்பொழுது நீங்கள் எல்லோரும் குடும்ப உறுப்பினர் போல ஆகிவிடுவீர்கள். அந்த குடும்ப உறுப்பினர் போல ஆனதுக்கு பிறகு எதிரான கருத்துக்களை பேசுபவர்கள் மீது நாம் குற்றச்சாட்டையோ அல்லது அவதூறையை பரப்பும் நபராகவே நாம் மாறிவிடுகிறோம். அதை தாண்டி சமூகத்தையும் புரிந்து கொண்டு புதிய விஷயங்களை, நவீன விஷயங்களையும் படித்து, ஆழமான விஷயங்களை படித்து, இந்த சமூகத்தினுடைய பொசிஷனை ஒவ்வொரு செயலிலும், அது ஈழ இனப்படுகொலையாக இருக்கட்டும், கூடங்குளம் அணு உலை போராட்டமாக இருக்கட்டும், பேரறிவாளன் தூக்கு தண்டனை இயக்கமாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் கடந்த 20 வருடங்களில் நடந்த ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னுடைய நிலைப்பாட்டினை சரியாக எடுத்துக்கொண்டே வருவதுதான் முக்கியம். அது தொடர்ந்து சிந்திப்பதன் மூலமாகவும் தொடர்ந்து வாசிப்பதன் மூலமாகவும் கள செயல்பாட்டில் ஈடுபடுவதன் மூலம் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இதுதான் நான் அவரை மதிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அவர் தன்னை ஒரு மார்க்சிய விஷயங்களோடு ஈடுபட்டு அதிலே இருந்தால் கூட பல விஷயங்கள் எதிர்கருத்துக்களை சொல்லும் பொழுது அதை உள்வாங்கி கொண்டு அவருடைய அடுத்த பதிவில் அதை செறிவாக அதை தெரிவிப்பார். இந்தியாவை பொறுத்தவரை சாதி, வர்ணாசிரம தர்மம், சாதி ஏற்றத்தாழ்வு, இதுதான் தலையாய பிரச்சனை பார்ப்பனியும். இதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்களை மார்க்சியத்தோடு இணைத்து தன்னை உருமாற்றி கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் அம்பேத்கர் கண்கொண்டு, மகாத்மா ஜோதிராவ் ஃபூலே கண்கொண்டு, தந்தை பெரியார் கண்கொண்டு அதை வாசிப்பதன் மூலமாக மார்க்சியத்தை மெருகேற்றி
சிறப்புற செயல்படுபவர் யமுனா ராஜேந்திரன். அதுதான் இந்த நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். அதை தாண்டி இந்த நூல், இந்த குறிப்பிட்ட நூல் லத்தீன் அமெரிக்க சினிமா அப்படிங்கிறது மூன்றாம் சினிமா அப்படிங்கிறது மூன்றாம் உலக நாடுகளின் சினிமா என்றும் சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி இந்த 1, 2 என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மூன்றாவது என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்றாவது சினிமா அப்படிங்கிறது அந்த ஹாலிவுட்டான பூர்ஷ்வா சினிமா தான். அது மக்களை ஏமாற்றக்கூடிய, மக்களை மயக்கக்கூடிய ஒரு எஸ்கேபிஸ்ட் சினிமா அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது ஒரு ஐரோப்பியன் ஆர்ட் சினிமா அல்லது ஆத்தியோர் சினிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குனர் மிக முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இயக்குனரின் வழியாக இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு சினிமாவாக இந்த சினிமா இருக்குது. அப்போது ஒவ்வொரு இயக்கமும் புதிதாக தோண்டிக்கொண்டே இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் மூலமான ஒரு இயக்குனர், மூலமான தலைமையான ஒரு தத்துவவாதியாக நாம் ஜிகோ வெர்த்தோவை சொல்லலாம். ரஷ்யாவை சேர்ந்த 1920களில் மிகப்பெரிய விஷயங்களை செய்த ஜிகோ வெர்த்தோ கினோ ப்ராவ்தா என்ற இயக்கம்தான். அந்த இயக்கத்தினுடைய பாதிப்பு தான் இன்று வரை பல்வேறு இயக்கங்களுடைய பேரில் வந்து கொண்டே இருக்கிறது. அது மூன்றாவது சினிமாவாக இருக்கலாம், இத்தாலிய நியோ ரியலிசமாக இருக்கலாம், அல்லது நியூ வேவ் இயக்கமாக இருக்கலாம், டாக்மே இயக்கமாக இருக்கலாம், அல்லது சினிமா நோவாவாக இருக்கலாம். இது எல்லாமே அடிப்படை தந்தை ஜிகோ வெர்த்தோ தான். அவர்தான் முதலாக ஒரு முதலாளித்துவ சினிமாவுக்கு, ஒரு நிலப்பரப்புத்துவ சினிமாவுக்கு எதிரான ஒரு சினிமாவை பற்றி அவர் சிந்தித்தார். அவருடைய பாதிப்பு தான் எல்லா சினிமாவிலும் இருக்குது. அப்போ ஏன் ஒவ்வொரு இயக்கத்திலிருந்தும் இன்னொரு இயக்கங்கள் போதாமையாக இருக்கக்கூடிய இயக்கமாக புதியாக வர்ற இயக்குனர்கள் தங்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய இயக்கத்தில் சில போதாமைகள் இருப்பதாக கருதி அந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்காக அடுத்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். இப்படி தான் இந்த இயக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மூன்றாம் சினிமா இயக்கம் என்பது தனக்கு முன்னே இருந்த ஒரு மாபெரும் ஒரு 70 வருட வரலாறு. 1970களில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதாக சொல்லப்பட்டால் கூட ஒரு ஆழமான மரபுகளை கொண்டு செருமையான வரலாற்றை உள்ளடக்கி சினிமாவை புதிய அதுவரைக்கும் இருந்த இயக்கங்களின் போதாமையால் அந்த இயக்கம் புதிதாக உருவாகிறது. அப்போ அந்த இயக்கங்கள் உருவாகும் போது எல்லா இயக்கங்களுக்கும் பிரகடனங்கள் இருக்குது. 4 ஆக்சுவலாக இந்த லத்தீன் அமெரிக்க மூன்றாம் சினிமாவுக்கு 4 பிரகடனங்கள் இருக்குது. அந்த பிரகடனங்கள் தான் இந்த சினிமா இயக்குனர்களை வளர்த்தெடுத்து வருகிறது. அதில் உள்ள அறிக்கைகளில் இருக்க பல விஷயங்கள் ஜிகோ வெர்த்தோ சிந்தித்தது தான், நியூ வேவ் சிந்தித்தது தான். அதை தாண்டி ஃப்ரெஞ்சு நியூ வேவ் அல்லது இவங்க எல்லாம் சிந்தித்தது தான். ஆனால் அதையும் தாண்டி இந்த மூன்றாவது சினிமா எப்படி முக்கியமாக புதிய மாற்றம் பெறுகிறது என்பது தான் அது ஒரு முக்கியமான விஷயம். சினிமா என்பது ஒரு தனிப்பட்ட கலை வடிவம் அல்ல அப்படின்னு தான் அந்த இயக்கம் சொல்லுது. அப்போ அந்த இயக்கம் என்ன சொல்லுதுன்னா, சமூகத்தினுடைய அரசியல் செயல்பாடு தான் சினிமாவுக்கு முக்கியமான விஷயம். இயக்குனர் ஒரு பெரிய ஆள் அல்ல, இயக்குனரோடு இணைந்து இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களின் கூட்டு செயல்பாடு தான் இந்த சினிமா அப்படின்னு அந்த பிரகடனம் சொல்லுது. வெறுமனையாக சினிமாவை எடுத்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறது மட்டும் மூன்றாம் சினிமா அல்ல. அது ஒரு 50% தான். அந்த திரைப்படத்தை எடுத்து அது திரையிட்டு அதை விவாதிப்பது மீதி 50% என்று அந்த இயக்கம் சொல்கிறது. ஸோ அப்போ எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும், அரசியல் வரலாற்றை சொல்ல முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் ஆவணப்படம்னா ஒன்று தனி, சினிமா தியேட்டரில் ஃபீச்சர் ஃபிலிம்னா தனி. இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த வித்தியாசங்களை அடியோடு மறுக்கிறது இந்த மூன்றாம் சினிமா இயக்கம். ஆவணப்படமும் சினிமா தான், சினிமாவும் சினிமா தான். இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். நாமெல்லாம் ஆவணப்படத்தை எப்படி பார்க்குறோம் என்று பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய குளோபல் ரஜாவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருடைய சினிமாவாக இருக்கட்டும், நீங்கள் இந்த படங்களை பார்ப்பதன் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரடியாக ஹவர் ஆஃப் ஃபர்னஸஸாக இருக்கட்டும், மெமரிஸ் ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு தோழர் அமரந்தா சொல்லும்போது டெல்லியிலே பார்க்க வாய்ப்பு கிடைத்திருந்தால், எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நான் கேரளா சினிமா கலைஞர்களோடு நிறைய வேலை என்னுடைய 20 வயதுகளில் இந்த சினிமா பட்டியலை பூரா பார்த்து தான் நான் ட்ரெயினே ஆனேன். இந்த படங்களை எல்லாம் என்னுடைய 21 வயதிலே நான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. அதிலும் ஹவர் ஆஃப் ஃபர்னஸ் இதில் இந்த ஒரு பெரிய ட்ரெயின் ஷாட் இருக்குது. குழந்தைகள்லாம் ட்ரெயினில் காசு கேட்டு ட்ரெயினுக்கு கீழே ஓடி வருவாங்க ஒரு பிரிட்ஜில். உலகத்திலே அப்படி ஒரு ஷாட்டு, மறக்க முடியாத ஒரு ஷாட். அது உங்களை அப்படி உழுக்கும் அந்த ஷாட். ஸோ அப்போ இந்த சினிமா ஹாலிவுட் சினிமாவுக்கு எதிராக மட்டும் இல்லை, அது ஒரு நான் கமர்ஷியல் சினிமா. அதான் ரொம்ப முக்கியமானது. வணிக நோக்கமற்ற சினிமா. அந்த மூன்றாம் சினிமாங்கிறது வணிக நோக்கமற்ற சினிமா. ஸோ இந்த சினிமாவை எல்லாம் நாம் எப்படி எடுப்பது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம் சொல்லுது. இந்த புத்தகத்தில் தங்களுடைய அரசியலை எப்படி செயல்படுத்தினார்கள், தங்களுடைய வரலாற்றை எப்படி பதிவு பண்ணுறார்கள், தங்களுடைய இசை எப்படி பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான்.
அப்போது தமிழ் சினிமாவை பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 99.9% ஹாலிவுட் சினிமா தான். ஹாலிவுட் சினிமாவுக்குள்ளே நம்ம சில விஷயங்களை பண்ணுறோம். ஹாலிவுட் சினிமா என்ன செய்ததோ அதற்குள்ளாக நாம் இருக்கோம். அப்போ வந்து புதிதாக ஒரு 3வது சினிமாவை நாம் கற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அதை நோக்கிய செயல்பாடுகளில் இறங்க மறுக்கிறோம். ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஃபார்ம் இது எல்லாமே வந்து ஒரு ஹாலிவுட் இறக்குமதி ஃபார்மை தான் நம்ம வேறு வேறு மாதிரியான விஷயங்களில் செய்து கொண்டே இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த சினிமா துறையில் வந்து பல பிரகடன அறிக்கைகள் இன்னொரு முக்கியமான விஷயம், சினிமா துறையில் இல்லாதவர்களோடு சேர்ந்து வேலை செய்வது. அதுதான் முக்கியமான சினிமா 3ஆம் சினிமா கருதுகிறது. ஸோ இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ இந்த அடிப்படையில் இந்த புத்தகம் வந்து தொகுக்கப்பட்டிருக்குது. இதில் இந்த புத்தகத்தை 2 விதமாக பார்க்கலாம். நிறையா ஆளுமைகளை பற்றின திரைப்படங்கள், சேகுவேரா, பாபுலா நெருடா, இந்த மாதிரியான அவங்களை பற்றிய திரைப்படங்களையும் இதுக்குள்ளே அடக்கியிருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து நேரடியான டாக்குமெண்ட்ரிஸ், அந்த படத்தினுடைய குறிப்புகள், அதனுடைய அறிக்கைகள், இது எல்லாமே வந்து செயல்பட்டிருக்குது. இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் ஒரு பெரும் இசை மரபோடு இருக்கக்கூடிய தங்களுடைய நாட்டினுடைய இசையை அந்த படத்தில் பயன்படுத்தி அந்த படங்கள் உருவாக்கப்படுகின்றன. சினிமா இசை இல்லை, நம்மளுடைய திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கான இசைக்கலைஞர்கள் வந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் அந்த எந்த இசையுமே திரைப்படத்தில் வராது. இப்போ இங்கே ஒரு சினிமா இசைன்னு ஒன்று இருக்குது. அது வழக்கமான வயலின் வாசிக்கிற இசை. அதையெல்லாம் மறுதளித்து ஒரு புதிய சினிமாவை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையான நோக்கம். இந்த இயக்கத்தை இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான குறை என்று நான் எதை நினைக்கிறேன் என்றால், இந்த புத்தகம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல பெயர்களை சொல்லக்கூடிய பல அறிக்கைகள், அது மாதிரியான பசியின் அழகியல் என்று சொல்லக்கூடிய விஷயங்களிலிருந்து இந்த விஷயங்களை எல்லாம் அது மொழிபெயர்த்து முழுமையான தொகுப்பாக இந்த தொகுப்பு வந்திருக்கிறது. ஆனால் இந்த இயக்கங்களின் பாதிப்பு வந்து இந்திய திரைப்படங்களில் எப்படி இருந்திருக்குது என்று ஒரு கட்டுரை கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். இந்திய சினிமாவில் பெயர்கள் மட்டும் இருக்கிறது, ஆனால் தனி கட்டுரையாக அது எப்படி ரேயினுடைய சினிமாவில், எப்படி கத்தாக்கினுடைய சினிமாவில், மிருனால் செனுடைய சினிமாவில், ஜானா அபிரகாம் சினிமாவில் எப்படி அது வந்திருக்கிறது என்பது ஒரு கட்டுரை கண்டிப்பாக. ஏன்னா நாம் எல்லாரும் அதை படிப்பதற்கு இல்லாவிட்டால் ஒரு விதமான ஒரு அந்நிய நாட்டினுடைய புத்தகம் மாதிரி அது இருக்குது. அதை முற்றிலுமாக மாற்றுவதற்கு இந்த விஷயங்கள் இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது, நம்ம அடிஷ்னலாக சேர்க்கலாம். அதை தாண்டி சத்யஜித் ரே, ரித்விக் கடக் இவங்க எல்லாருடைய படங்களையும் தாண்டி ஜானா அபிரகாம் ஒருவர் தான் இந்த இயக்கத்தின் இந்த இவ்வளோ பெரிய புத்தகத்தை நேரடியாக செயல்படுத்தி காட்டியவர். அவருடைய அம்மா அரியான் திரைப்படத்தில் இந்த புத்தகத்தில் 1000 பக்க புத்தகத்தில் என்னெல்லாம் தத்துவங்களும் என்னெல்லாம் நடைமுறைகளும் என்னெல்லாம் கேமரா இயக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் முறையாக பயன்படுத்தி ஒரு லத்தீன் அமெரிக்க சினிமாவை போலவே கேரளாவை அந்த படம் காட்டியது. அவரை பற்றி ஒரு தனி கட்டுரை வந்து இந்த புத்தகத்தில் மிக நிச்சயமாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய மாபெரும் கலைஞர்கள் எம்பி சீனிவாசன், நிமாய் கோஷ் அவர்கள்தான் நம்முடைய புரட்சியாளர்கள் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை. இன்றைக்கி நாம் நினைக்கிற மாதிரியான ஒரு யூனியன் இல்லை அது அவங்க இருந்த காலகட்டத்தில். இந்த சினிமாவை ஆட்டி படைச்சாங்க. உண்மையிலேயே சினிமா முதலாளிகள் வந்து அவர்களை பார்த்து மிரண்டு போனார்கள். ஆனால் ஏன் வந்து அவர்களை 2 பேரையும் நாம் யாரும் பேச மறுக்கிறோம் என்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு கூட்டங்களிலும் அவர்கள் இருவருடைய புகைப்படங்களும் எந்த சினிமா கூட்டத்திலையும் இடைபெற வேண்டும். அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வந்து வெறும் யூனியன் லீடர்ஸ் அல்ல. நீங்கள் நல்லா அவங்களுடைய எம்பி சீனிவாசனே, நிமாய் கோஷே படிச்சிங்கன்னா அவங்க யூனியன் லீடர்ஸ் இல்லை. அவங்க யூனியனுக்காக இசைக்கலைஞர்கள் யூனியனை முதல்ல ஆரம்பித்து எல்லாருக்கும் பணம் வாங்கி கொடுக்குறது. இன்றைக்கி 23 யூனியன் இருக்குது. 23 யூனியன்லேயும் அவங்க 2 பேர் ஃபோட்டோ இருக்குது. 23 யூனியனில் இருக்க யாருக்கும் அவர் யாரும் தெரியாது. அதான் உண்மை. அதை தாண்டி சினிமா பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வந்து ஒரு யூனியன், அவங்க வந்து ஒரு ஃபிலிம் தியரிஸ்ட். அவங்க 2 பேருமே சினிமாவை வந்து எப்படி வந்து அணுகுவது, சினிமா எப்படி இருக்க வேண்டும் என்று அற்புதமான கட்டுரைகளை எம்பி சீனிவாசன் எழுதியிருக்கிறார். நிமாய் கோஷை பற்றி சமீபத்தில் அம்சன் குமார் ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்கிறார். அற்புதமாக அவர்கள் இருவர்களும் தமிழ்நாட்டில் எப்படி செயல்பட்டார்கள். ஸோ இந்த தொடர்ச்சி எல்லாமே இந்த புத்தகத்தில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். அப்பொழுதுதான் இது வந்து எப்படி நிமாய் கோஷுக்கும் லத்தீன் அமெரிக்க சினிமாவுக்கும் பாதிப்பு இருக்கிறதா என்று பிரச்சனை அல்ல. நிமாய் கோஷுக்கும் லத்தீன் அமெரிக்க சினிமாவுக்கும் பாதிப்பு அப்படி அதை பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டில் இருக்க கலைஞர்கள் இந்த 3ஆம் சினிமாவை செய்திருக்கிறார்கள்.
உஸ்மான் சம்பேன் ஆப்பிரிக்காவில் செய்தது போல, இன்னும் சொல்ல போனால் பங்களாதேஷில் கூட 4 முஸ்லீம் இயக்குநர்கள் வந்து இந்த 3ஆம் சினிமாவை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த சினிமாவைத்தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த பட்ஜெட்டு, இந்த மாதிரியான கோடிகள், இந்த புலங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களே எனக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது. ஆனால் இந்த கருத்துக்களை எல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். சண்முகானந்தம் தன்னுடைய பதிப்பகத்தை பற்றியும் இந்த புத்தகம் உருவாக்கத்தையும் பற்றியும் வந்து நிறைய விஷயங்கள் பேசினார். ஆனால் இதில் எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு 3ஆம் சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு கொள்கையை வைத்திருக்கிறது. அந்த கொள்கை வந்து முதலாளித்துவ இயக்கத்திற்கு எதிராக, முதலாளித்துவ அமைப்புக்கு எதிராக, ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்துக்கு எதிராக நம்ம புத்தகத்தை கூட நாம் அப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும். ஒரு சாதாரண ப்ரௌன் ஷீட்டில் ஒரு நல்ல கருப்பு லைன் ட்ராயிங்ஸ் லினோ கட்டில் அட்டை பிரிண்ட் பண்ணி சாதாரண பேப்பர். என்னுடைய கருத்து வந்து அதுதான். அப்படி தான் நான் ஒரு 40க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்திருக்கிறேன். நம்முடைய அப்போ வந்து ஈஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது அப்போ வந்து 5 கோடியிலிருந்து 100 கோடி வரைக்கும் எடுக்கிறது எப்படி 3ஆம் சினிமா ஆக முடியும்? அப்போ வந்து சில லட்சங்களில் எடுக்கப்படுவது தான் மிக நிச்சயமாக 3ஆம் சினிமா. அந்த சினிமாவை நோக்கி நாம் எப்படி சொல்வது? ஸோ இது எல்லாமே வந்து ஜானா பர்காமே குறித்து நான் ஒரு 2000 ஒரு புக்கு வெளியிட்டேன். அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் இந்த 1000 பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் ஒரு கரெக்ட்ஸாக அதனை மொழிபெயர்த்து எஸ்பினோசாவினுடைய இம்பெர்ஃபெக்ட் சினிமா ஏன் இம்பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும், ஏன் ஒரு முழுமையாக நேர்த்தியாக பெர்ஃபெக்டாக ஏன் இருக்கணும், அப்படி இருக்க வேண்டிய அவசியம் அல்ல அப்படின்னு அந்த இயக்குனர் சொல்கிறார். 3ஆம் உலகில் காசு இல்லாத வறுமையில் இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியம் ஒடுக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி திரைப்படம் தயாரிப்பது அப்படிங்கிறது தான் அதோட அடிப்படையான நோக்கம். ஸோ அப்போ எப்படி அது சில லட்சங்களிலேயே அந்த படங்கள் தயாரிக்கப்பட வேண்டும். அந்த படங்களை ஏற்கனவே இருக்கிற லெனின் பாரதி சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்க சிஸ்டத்தில் போய் நம்ம வைக்கணுமா, நம்ம ஒரு புதிய சிஸ்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் உடைச்சி தான் அந்த அமெரிக்கன் படம் உருவாக்கப்பட்டது. நீங்கள் எல்லாரும் பணம் கொடுங்க, படத்தில் ப்ரொடியூசர்னு ஒருத்தர் கிடையாது, லட்சக்கணக்கான மக்கள் ப்ரொடியூசர். தேட்டரில் நீங்கள் கேட்டால் கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் சொன்னாங்க. தேட்டர் ப்ரொடியூசரோ தேட்டர் விநியோகஸ்தரோ எங்கள் படத்தை நீங்கள் கேட்டால் கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்களே அவங்க ஊருக்கு வந்து திரையிடுவோம் அப்படி சொன்னாங்க. ஸோ அப்போ இந்த தியரிஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த அமெரிக்கான் திரைப்படம் மிக முக்கியமான ஒரு வரலாறு. அதை பற்றி ஒரு தனி சாப்டர் இந்த புத்தகத்தில் மிக கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து இந்த சமகால அரசியல் வரலாறு, சமகால விஷயங்களை பதிவு செய்தில் இருக்க போராட்டங்கள், இப்போ எல்லோரும் அமரன் படத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், ஒரு காஷ்மீர் போராட்டத்தை பற்றி. பட் காட்ஃபாதர் 2 வந்து ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலா பண்ணார். இந்த புத்தகத்தில் அந்த செய்தி அவரோட பேட்டி இருக்குது. அப்போ கேள்வி கேட்குறவரே அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து இப்படி ஒரு மார்லன் பிராண்டோ இந்த மாதிரியான ஒரு இவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்தில் எப்படி நீங்கள் ஒரு நேர்மையாக வந்து கியூபா புரட்சியை வந்து பதிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர்கிட்ட. நம்ம ஆட்கள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கமர்ஷியலாக படம் பண்ணுறோம், நிறையா காசு போடுறோம், அதனால நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்ஃபாதரில் எப்படி அவர் கியூபாவோட புரட்சியை நேரடியாக எந்த விதமான விமர்சனமும் இல்லாமல் யதார்த்தமாக எப்படி பதிவு செய்ய முடிஞ்சது? அந்த விஷயம் ஏன் வந்து அமரன் படத்துலையோ இல்லை இங்கே நடக்கிற ஒரு கமர்ஷியல் படத்துலையோ நடக்க மாட்டேங்குது? அதான் நம்முடைய அந்த புத்தகத்தினுடைய அடிப்படையான கேள்வியாக தான். நீங்கள் பல கோடி செலவழிக்கலாம், அமரன் படத்துலையே வந்து நேர்மையாக விஷயங்களை பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம். அப்போ இன்றைக்கி சூழல் வந்து கடுமையாக மாறி இருக்கிறது. நேற்று கோவா ஃபெஸ்டிவல் வந்து சவர்கார் படத்தோட முதல் படமாக நேற்று கோவா ஃபெஸ்டிவல் தொடங்கியிருக்குது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஸோ இந்த நிலைமையில் வந்து இன்றைக்கி இருக்கிற செட்டப்புக்குள்ளே, ஒரு கமர்ஷியல் செட்டப்புக்குள்ளே நம்ம எப்படி போராட முடியும் அப்படிங்கிற கேள்வியை இந்த படம் எடுப்புது. நீங்கள் எப்படி வந்து சென்சாருக்குள்ளே போயிட்டு நீங்கள் எப்படி படம் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் உங்களுடைய புரட்சிகரமான விஷயங்கள்னு நினைக்கக்கூடிய படத்தை எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புது. எப்படி பண்ணணுங்கிற பதிலையும் அந்த புத்தகம் சொல்லுது. ஸோ அதுதான் இந்த ரொம்ப அடிப்படையான ஒரு சினிமா விஷயங்களாக பார்க்குறேன். இதை தாண்டி வந்து இந்த புத்தகத்தில் வந்து 3-4 அறிக்கைகளை பற்றி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். அந்த அறிக்கைகள்லாம் நம்மளுடைய இதில் சினிமாவில் வந்து பல ஒரு படங்களில், அது மிர்ரால்சன் படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல படங்களில் வந்து அது வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ வந்து ஒரு சாதாரணமாக நீங்கள் சோகால்டு நான் சொன்ன சிகாவெர்த்தோலேருந்து பல இயக்கங்கள், ஒரு 5-6 இயக்கங்கள் தான் மிக முக்கியமான இயக்கங்கள். சிகாவெர்த்தோட கினோப்ராவதா இயக்கம், அப்புறம் இட்டாலியன் பைசிக்கிள் தீவ்ஸ் போன்ற படங்கள்,
அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு நியூ வே, அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் சினிமான்னு சொல்லக்கூடிய இயக்குனர், இப்படி பல பேர் இருக்காங்க. இந்த மார்க்சிய விஷயங்கள் இல்லாத நிறைய இயக்குனர்களும் வந்து இந்த தேர்ட் சினிமாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஜான் ரூஜ் போன்றவர்கள் இவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க வந்து ஒரு லைவ் சவுண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. சினிமாவில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரியில் வந்து வாய்ஸ் ஓவர் வேணுமாங்கிற விஷயத்தை கேள்வி எழுப்புகிறாங்க. கேமராமேனே டைரக்டராக இருக்கணும், டைரக்டரே கேமராமேனாக இருக்கணும், அதில் இருக்கிற சாத்தியங்களை பற்றி பேசுகிறாங்க. சினிமாவு விவாத படம் ஸ்க்ரீன் குறிப்பாக லான் ரூஜ் போன்றவர்கள் வந்து படத்தை எடிட் பண்ணி அந்த படத்தை வந்து ஒரு ட்ரைபை பற்றி ஒரு படம் பண்ணாருன்னா திரும்ப அந்த ட்ரைபுக்கு போய் அந்த படத்தை போட்டு காமிச்சு அந்த மக்களோடு அவங்களோட பேசி அதையும் படம் பிடிச்சி அதையும் அட்டாச் பண்ணி அடுத்த படமாக ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயக்குனருங்கிறது ஒரு பெரிய ஆள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றையும் மறுத்து ஒரு கூட்டு இயக்கமாக தொடர்ந்து விமர்சனங்களை பண்ணிக்கொண்டு தங்களை செழுமைப்படுத்திக் கொண்ட இயக்கமாக அந்த இயக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து குறிப்பிடக்கூடிய பல விஷயங்கள் வந்து ரொம்ப மறக்க முடியாத படங்களை பற்றி இருக்குது. ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் சாக்லேட்ஸ் பற்றி போனாங்க. அதோடைய முதல் ஷோ வந்து அந்த இயக்குனரோடு நான் ப்ரீமியர் பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு மறக்கமான நிகழ்ச்சி. அதே போல் வந்து மிகல் லிட்டின் ஒருத்தன் அப்படின்னு ஒரு இயக்குனர் இருக்கார். அவர் கேரளா வந்திருந்தார். அவரோடு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவரை நிறையா புகைப்படம் எடுத்தேன். அந்த உங்களுக்கு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ப்ராமிஸ் லேண்ட் அப்படின்னு ஒரு படம், அதான் மிகல் லிட்டின் அவர் எடுத்த படங்கள். ஸோ அப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இது எல்லாமே வந்து ஒரு வெளிநாட்டு பெயர்கள் உதிர்க்கக்கூடிய புத்தகமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. இது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இதில் எதில் இந்த மாதிரியான இந்த விஷயங்களை புத்தகத்தை ஃபுல்லாக நான் அந்த முழு புத்தகத்தையும் படித்தேன். இந்த புத்தகத்தில் நமக்கு படித்து இவ்வளோ வருட இந்த அனுபவத்தில் நமக்கு செய்யக்கூடிய எனக்கு தோன்றிய விஷயங்களை மட்டும் சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இதில் என்ன நம்மளுக்கு பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு நேரடியாக அரசியல் பேசக்கூடிய விஷயங்கள், இந்த புத்தகங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் நம்முடைய நாட்டை எப்படி புரிந்து கொள்வது, சாதிய வர்ணாசிரம பார்ப்பனிய ஆதிக்கம் நிறைந்த நம்ம நாட்டை எப்படி புரிந்து கொள்வது, நம்ம நாட்டில் எப்படி சினிமா எடுப்பது, இந்த மாதிரியான கேள்விகளை வந்து இந்த புத்தகம் எழுப்புது. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஒரு குறிப்பிட்ட இனம் கடுமையான தீண்டாமைக்குள்ளாக ஆட்படுது. ஒரு வர்க்கம் வந்து வேற ஒரு வாழ்க்கையில் இருக்காங்க. 3000 வருட வரலாறு வந்து ஒரு நமக்கு வந்து பெரும் சுமையாகவும் பெரும் பலமாகவும் இருக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆதிச்சொல்லோடு 6 கீழடியில் ஆரம்பிச்சு நமக்கு ஒரு பெரும் மரபு இருக்குது, பெரும் ஈஸ்தட்டிக்ஸ் இருக்குது, பெரிய விஷயங்கள் இருக்குது. 1000 வருடத்துக்கு முன்னாடியே பெரிய ஈஸ்தட்டிக்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து அது அறுபட்டு போய் நாம் வந்து சாதி கொடுமையிலும் தீண்டாமையிலும் இருக்கிறோம். அப்போது ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து யார் எதோட போய் அட்டாச் பண்ணிக்கிறாங்கிறதா நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. நான் வந்து கீழடி பெருமையிலையும் ஆதிச்சொல்லர் பெருமையிலையும் நான் இருப்பேனா, இல்லை இன்றைக்கி அன்றாட நடக்கிற சாதி கொடுமை, வன்கொடுமை, பெண்கள் பாலுணர்ச்சி இந்த மாதிரி வன்கொடுமையில் இதில் போய் நான் அட்டாச் ஆகணும், எல்லாமே மிக்சடாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய இலக்கிய தொல்லியல் மிக ஆழமான 3000 மரபு வந்து நான் வந்து இந்த மாதிரியான ஒரு டைரக்ட் சினிமா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் என்னை எப்படி மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய விவாதத்தை நாம் தொடர்ந்து பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒரு நாடே வறுமையில் இருந்தால் அந்த நாட்டினுடைய கலைஞர்கள் எழுந்திருப்பது வேறு. ஆனால் இங்கே வந்து ஒரு பயங்கரமான டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்குது இந்த நாட்டில். ஒரு குரூப்பு வந்து எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. இங்கே நடக்கிற ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு இளம் மாணவர்கள், இதில் யாரும் நம்ம விமர்சிக்க வேண்டியதில்லை. ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவரோ ஒரு மாணவியோ வந்து இன்றைக்கி படித்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த சமூகத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது. தங்களை சுற்றி என்ன நடக்குன்னே தெரியாது. அவங்க அது நடக்குங்கிற தெரியாமலே வந்து இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இன்னொரு குரூப்புக்கு வந்து நல்ல உணவு, நல்ல நல்ல வாழ்க்கை, இது எதுவுமே கிடைக்காமலே அவங்க இறந்து போயிருக்காரு. இப்படி இந்த பிளவினுடைய தூரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம தலைக்குள்ள பல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து நாம் இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி அணுகுவது, சமூகத்தை எப்படி எதிர்கொள்வது, எப்படி வந்து படம் எடுப்பது, எப்படி வந்து கதை எழுதுவது, எல்லாவற்றையும் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழலில் வந்து இருக்கிறோம். ஸோ அந்த சூழலில் வந்து இந்த புத்தகம் வந்து நமக்கு ஒரு பாதையை காமிக்கிறது. அந்த பாதையை பின்பற்றி நிறைய படங்கள்
நம்முடைய இதில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாமும் பின்பற்றி தொடர்ந்து நம்முடைய படங்களை வந்து கேள்வி கேட்க வேண்டும், புதிய சிஸ்டத்தை உருவாக்க வேண்டும், புதிய விநியோக முறையை உருவாக்க வேண்டும், புதிய அமைப்பை உருவாக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இதுக்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறும். வணக்கம்.